Hello viewers, இன்னைக்கு நான் பார்க்க போறது One Piece episode 193. ஓபன் பண்ணா போன பாட்டுல கண்டபடி ஆட்டம் போட்டுட்டு இருந்த அந்த எனருவை நம்ம லூஃபி ஒரே அடியா அடிச்சு திரிய விட்டு கடைசியில கோல்டு பெல்லியே அடிச்சு மாஸ் காட்டினானே. இது ஆக்சுவலா பல பேர்த்தோட கனவு, 400 வருஷம் பகை, எல்லாரோட நம்பிக்கையுமே இதுலதான் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஒத்தால நின்னு சாதிச்சிட்டான்ல. என்ன அவன் அடிச்ச அடியில அவன் கையில இருந்துச்சே ஒரு கோல்டு குண்டு, அதை அப்படியே வெடிச்சு செதறிடும். கூடவே அந்த எனருவும் பல்லு திரிக்க கதறிக்கிட்டே பறப்பான். அப்ப அந்த பெல்ல காட்டுறாங்க, மேல இருந்து அடிச்சுக்கிட்டே கீழே விழும். அதே நேரம் இப்ப அந்த எனருவோட கப்பலுக்கு பவர் இல்ல. சோ அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த வில்ல பைய சேஃப்டியா கிளவுட் மேல போய் விழுந்துருவான். இங்க லூஃபி கீழே வில கத்திக்கிட்டே விழுவான். சத்தம் கேட்டு சாடா கிழட்டு பயிலே குரங்கு பயிலா அப்படின்னு. அத வேற யாரும் இல்ல, அந்த மாண்ட் பிளாங்க் கிரிக்கெட்டையும் அவன் ஆளுகளையும் தான் சொல்றான். சோ மொத்தத்துல கோல்டு சிட்டின்னு ஒன்னு இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டான். அவங்களுக்கும் சத்தம் கேக்குது போல. அண்ட் அந்த பெல்லும் கீழே வில அடிச்சுக்கிட்டே தான் விழும். கீழே இருக்கவங்க எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு அசந்து போயிருவாங்க. இவ்வளவு அழகான சவுண்டை இதுக்கு முன்னாடி இவங்க கேட்டதே இல்லையாமா. அதனாலேயே சூப்பரா இருக்குன்னு சொல்லி ரசிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸ்கை நைட்டுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரே வரும். இப்படி ஒரு நாள் வரும்னு அவர் எதிர்பார்த்தாரு. அதே மாதிரி வந்துருச்சு. இனிமேட்டு எல்லாத்துக்குமே விடிவு காலம் தானே. சோ மொத்தத்துல இந்த சத்தத்தை தான் நோலாண்டு கேட்டிருக்கான். கோனிஸ் இந்த சத்தத்தை கேட்டுட்டு வெறுத்து பாட்டு பாடுதும்பா. அந்த பெல்லோட சத்தத்தை கேட்க எல்லாத்துக்குமே அப்பந்தான் ஒரு நம்பிக்கையே வருது. 400 வருஷமா சைலண்டா இருந்த பெல்லு இப்பந்தான் அடிக்குது. அந்த பெரியவர்லாம் பார்த்துட்டு கிரேட் வாரியர் கல்ஹராக்கு இந்த சவுண்ட் கேட்கணும், இதுதான் ஃபயர் ஆஃப் ஷண்டோராவோட எக்கோன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அங்க மக்கள் எல்லாம் பார்த்தா வியந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இவங்களே இந்த சவுண்ட ஆர்வமா கேட்கும் போது இதுக்காகவே இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்ட வைப்பருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மாண்ட் பிளாக் நோலாண்ட், உங்களுக்கு இந்த சவுண்ட் கேக்குதா? இவ்வளவு நாள் உங்களை காக்க வச்சதுக்கு ரொம்பவும் சாரி. இப்போ ஒரு வழியா சாதிச்சிட்டோன்னு சொல்லுவான். அதே நேரம் அந்த நோலா பாம்பு கண்ணீர் விட்டு கதறி அழும். ஏன்னா அது சின்னதா இருக்கும் போதே அந்த சவுண்ட் இந்த பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைம் நோலாண்டே கேட்டிருப்பான், அந்த சவுண்ட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு. அதுவும் ஆமான்னு சொல்லியிருக்கும். 400 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த சவுண்ட் அந்த பாம்பு கேக்குது. அதனால அந்த பாம்பால ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. சும்மா கத்துன்னு கண்டமினியை கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கும். அதே நேரம் அந்த ஜெயா ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க இருக்க சவுத் பேர்ட் எல்லாம் பறந்து மேல போயிட்டு இருக்கும். இங்க கிரிக்கெட் மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு அசந்து போயிருவாங்க. இந்த உலகத்துல இவ்வளவு தூரம் ஒரு சவுண்ட் டிராவல் பண்ணுதுன்னா கண்டிப்பா அந்த பெல் சவுண்டா தான் இருக்குன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. அப்படின்னா இப்ப நிஜமாவே ஸ்கை ஐலாண்டுன்னு ஒன்னு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சா? கிரிக்கெட் அப்ப தான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லுவான். என்னன்னா அந்த கருமேகம் வரும்போது பெரிய சைஸ்ல உருவங்கள்லாம் தெரியுது இல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. ஸ்கையில மனுஷங்க இருக்கும்போது அவங்க மேல ஸ்ட்ராங்கான சூரிய ஒளி படுது. சோ அந்த சூரிய ஒளியில இருந்து வர ஷேடோ டைரக்டா இங்க இருக்கிற மிஸ்ட்ல வந்து விழும்போது பெரிய சைஸ்ல ஏதோ மான்ஸ்டர் மாதிரி தெரியுதே தவிர அதுங்க நிஜமான மான்ஸ்டர் கிடையாது, ஷேடோ தான். உடனே இந்த மசிரா பயலுகெல்லாம் செம்மையா ஷாக் ஆகும். அப்படிப்பட்ட ஷேடோவை இவங்க அடிக்கடி பார்த்திருக்காங்க. அப்படின்னா இது ஒன்னே போதுமே ஸ்கைல மனுஷங்க இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அட இந்த கிரிக்கெட் இந்த கதை எல்லாம் லூசுத்தனமா இருக்கு, இதெல்லாம் யாரு போய் நம்புவாங்கிற மாதிரி முடிவே பண்ணிட்டான். ஆனா அந்த பெல்லோட சவுண்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே கன்ஃபார்ம் ஆகுது இது எல்லாமே உண்மைன்னு. இது கண்டிப்பா கோல்டு பெல்லோட சவுண்ட் தான். அப்படின்னா சிட்டி ஆஃப் கோல்டு நிஜமாவே ஸ்கைல இருக்குன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். அப்போ நோலாண்ட் சொன்னது எதுவுமே பொய் இல்ல, எல்லாமே உண்மைதான். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, நம்மால மேல இருந்து பெல் அடிச்சிட்டு கீழே விழும்போது கத்திட்டே விழுந்தால, அப்போங்கும்போது சன்லைட் அவன் மேல பட்டு அந்த ஷேடோ கிளவுட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அப்ப நம்மால கன்ஃபார்ம் பண்ணால ஸ்கை ஐலாண்டுன்னு ஒன்னு இருக்குது, அங்கதான் சிட்டி ஆஃப் கோல்டு இருக்குதுன்னு. சோ அத்தனை பேத்துக்குமே செம ஹாப்பி. கிரிக்கெட் எல்லாம் தேம்பி அழுவான். ஏன்னா இவன் மொத்த ஜெனரேஷனையுமே 400 வருஷமா இவங்க எல்லாம் பொய் பேசுற கூட்டம், இவங்க குடும்பமே பொய் பேசுறவங்கன்னு ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அது எல்லாமே இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் உண்மையான ஆயிருக்கு. அப்ப ஆனந்த கண்ணீர் வரத்தான செய்யும். அதே நேரம் இங்கே காட்டுறாங்க, அந்த கிளவுட் பெல் மேல இருந்து கீழே வந்துச்சுல்ல, அது கிளவுட் சீல வந்து பர்த்னு விழும். ஊர் மக்கள் எல்லாம் வாயை பழுதுகிட்டே தான் பாப்பாங்க. உள்ளுக்குள்ள 300 கொசு 400 ஈ போயிட்டு வந்துரும் போல. அதுக்கப்புறம் அந்த எனருவோட கப்பலும் வந்து விழும், அவனும் வந்து பர்த்னு விழுவான். எல்லாம் மிரண்டுருவாங்க, என்ன கடவுளே கீழே வந்து விழுந்துட்டாருன்னு. அது மட்டும் இல்லாம அந்த கப்பலும் அப்படியே முங்கிரும். சோ இப்ப எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து ஓவர். உயிர் சேதம் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு நம்புவோம். அந்த பெல் அடிச்சு எல்லாத்தோட ஆசையுமே நிறைவேற்றிட்டாங்க. இப்பதான் இந்த ஷண்டோரா சிட்டிக்கு ஒரு பெருமையே கிடைச்சிருக்கு. மொத்தத்துல பெல் அடிச்சு இந்த பேட்டில முடிச்சு வச்சிருக்கானுங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சத்தியம் இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. சரி, இனி ஸ்கை ஐலாண்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சோ ஊர் மக்கள் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. நோலாண்டு கல்கராவோட நட்பு இந்த பெல்லால ஒண்ணு சேர்ந்த மாதிரி காட்டுறாங்க. இங்க கிரிக்கெட்டோட கூட்டம் எல்லாம் செம்மையா ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வழியா ஸ்கை ஐலாண்ட் இருக்குது தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமேட்டு எவனாச்சும் வந்து நீயும் போய் சொல்றவன் உன் ஃபேமிலியும் போய் சொல்றவன் வந்து சொல்ல முடியுமா? கிரிக்கெட் வாயிலேயே அடிச்சு சிக்ஸர் பறக்க விட்டுருவான். அப்படியே அங்க மேல இருக்க கிளவுட காட்டுறாங்க. அங்கதான் லூஃபியை நம்பி இருப்பாங்க. லூஃபிக்கு எல்லாம் செம ஹாப்பி. ஏன்னா இந்த சவுண்ட் எல்லாருமே கேட்டிருப்பாங்கல்ல, அவன் பல நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. அதே நேரம் இங்க ஏஞ்சல் ஐலாண்ட சேர்ந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா அந்த அப்பரியாடுக்கு வருவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அங்க யாரும் வரக்கூடாது போக கூடாதுன்னு சொல்லி தடை போட்டு வச்சிருந்தாங்க. இப்பதான் எனருன்னு ஒருத்தன் இல்லவே இல்லையே. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கவலை? ஏஞ்சல் ஐலாண்டும் அழிஞ்சு போச்சு. சோ இனி சண்டோரா மக்களும் ஏஞ்சல் ஐலாண்டு மக்களும்
மக்களும் ஒன்னா சேர்ந்து அங்கதான் வாழ போறாங்க. அடிச்சு புடிச்ச கப்பல் அங்க பிச்சுக்கிட்டு வருவாங்க. எங்க மத்தவங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஏன்னா எந்த உயிர் சேதமும் இல்லாம அரகுற அடியோட எஸ்கேப் ஆயிட்டாங்களே. அத்தனை மில்லியன் வால்ட் வச்சு அவன் அடிச்சதுக்கு இந்நேரத்துக்கு எல்லாருமே சுக்கலா போயிருக்கணும். அப்படி ஆகிட்டாங்கன்னா கதை மூவ் ஆகாதே. மெயினா அந்த உசோப்புகள்லாம் செம ஹாப்பி. ஏன்னா இங்கே சங்குன்னு முடிவு பண்ணுவேன். இப்ப தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜாலியா அவன் ஆட்டம் போடுறதோட அந்த ஏஞ்சல் ஐலாண்ட சேர்ந்த மக்கள் எல்லாம் அங்க இருக்க மரத்துல அவங்களோட போட்டை கட்டிக்கிட்டு நேரா அந்த காட்டுக்குள்ள ஏறுவாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்க மண் அள்ளி பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். அப்ப அந்த ஐசா குட்டி பொண்ணு வெளியில வந்துட்டு இருப்பா. லக்கி உள்ள இருந்து பொறுமையா வருவா. அப்படின்னா இவளும் சாகல. வந்தவ அவளோட மண்ணு பேக கொடுத்து இந்த அம்மா உன்னோட நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லி நீட்டுவா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் லக்கி, நீதான் வேணும்னு சொல்லி கட்டி பிடிச்சி தேம்பி அழுவா. இதெல்லாத்தையுமே அந்த கமக்கரி பார்த்து சந்தோஷப்படுவான். அப்போ இவனும் சாகல. தண்டர் லைட்னிங்கோட மரியாதை போச்சாடா அவங்களால. சொல்ல போனா அந்த வில்லப்பைய என்னரு அடிச்ச எந்த லைட்னிங்லயும் எவனும் சாகல போல. அத்தனை பேரையுமே பொறுமையா காப்பாத்தி தூக்கிட்டு வருவாங்க. ஆரம்பத்துல அவன் பவர் வச்சு அடிக்கும் போதெல்லாம் ஆவுன்னு தான் இருந்துச்சு. ஆனா எவனுக்குமே ஒன்னும் ஆகலைங்கும் போது அவன் அடிச்சு என்ன பிரயோஜனம்? இங்க சாப்பரு நம்ம ஜோரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ட்டு வருவான். ஆனா அவன் என்னை விட அவனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க இல்லாட்டி அவன் செத்துருவான். எல்லாம் அந்த வைப்பர் பையன் தான். ரொம்பவும் முடியாம பேனு கிடப்பான். உடனே சாப்பரும் அடிச்சு புரண்டு போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணுவான். பார்த்தா எலும்பெல்லாம் கண்ணா பின்னான்னு செதஞ்சு போயிருக்கு. சார் ரைட்னு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவானா. அப்ப நம்ம சஞ்சி வந்து அவன் தான் கொரில்லாவை சேர்ந்தவனாச்சு, அவனுக்கு எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்? ஏன்னா வந்த அன்னைக்கு இவங்கள போட்டு கண்டமேனி அட்டாக் பண்ணானே. சோரோக்கும் ஏன் பண்ணும் எதுக்கு பண்ணும்னு தெரியல. ஆனா பண்ணணும்னு தோணுதாமா. அப்ப அந்த ஐசா புள்ள சாப்பரை பார்த்து டாகி வைப்பருக்கு ஒண்ணு ஆகாது இல்லன்னு கேப்பா. நான் இல்ல, இங்க பாரு கொம்பு, வைப்பருக்கு அடி பலம் தான். ஆனா ஒண்ணு கவலை இல்ல, அவன் பொழைச்சிருவான்னு சொன்னவனதான் அவளுக்கே கொஞ்சம் நிம்மதியாகும். உடனே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருப்பான். எங்க ஸ்கை நைட்டும் பியரும் அப்படியே பொறுமையா வருவாங்க. ஸ்கை நைட் அந்த பியரை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவான். அது யாரு நம்மளுக்கு கூட. இப்படியே பேசிக்கிட்டே அந்த எண்ணூர் இருந்தானே அந்த இடத்துக்குள்ளதான் போவாங்க. இப்போ சஞ்சிக்கு நடந்த மேட்டர் எல்லாமே முழுசா தெரியாது இல்ல. அவங்கிட்ட உசோப்பு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த மாதிரி கடைசி பெல்லப்போம் என்னரோட ஷிப்பும் காலி, அவனும் காலி. அப்படித்தான் நினைக்கிறோம். என்ன அவன் மேல இருந்து கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலம்பா. அப்படின்னா இப்ப இந்த சிட்டி ஆஃப் கோல்டுன்னு பேரு மட்டும் தான் இருக்கே தவிர கோல்டு இல்ல. இந்த ஜேர்னியை வச்சு ஜோரோக்கு என்ன தெரியுதுன்னா நார்மல் பிச்சைக்காரங்களா இருந்தவங்க இப்போ டாப் பிச்சைக்காரங்களா மாறிட்டாங்க. உசோப்புக்கு கோல்ட பத்தி எல்லாம் கவலை இல்ல, டைல்ஸ் தான் வேணும்பா. ஏன்னா இந்த இடத்த விட்டு இவங்க போயிட்டாங்கன்னா திருப்பி இங்க வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஷாண்டியன்ஸை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பீதி என்னன்னா வைப்பர் இப்போ ப்ளூ சி மக்கள் கூட இருக்கான். இதனால ஏதாச்சும் பஞ்சாயத்து வருமானு கேட்டா லக்கி அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஐசா அவங்க கூட தானே இருக்கா. அவங்க எல்லாம் இப்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதனால எந்த கவலையும் இல்லாம்பா. சரி அதுக்காண்டி இப்படியே இருக்க முடியுமா? இவங்களே சாகாம இருக்கும்போது அந்த வில்லப்பா எல்லாம் சாகாமையா இருப்பான். சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணி அவனை எல்லாத்தையுமே அடிச்சு வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதே நேரம் இங்க சாப்பரு ஜோரோக்கு கட்டு போட்டுட்டு இருப்பான். வைப்பருக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, இனி அவன் ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். இனி அவன் உயிருக்கும் பாடிக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லையாமா. சோ எப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹே ஓஹோ ஆன்னு ஒரு சவுண்ட். அத்தனை பேர்த்தோட மூஞ்சுமே அப்படியே பிரைட் ஆகும். அது மட்டுமா நம்ம சஞ்சியோட மூஞ்ச பார்க்கணுமே. ஆனந்தத்துல பொங்கி எழுவான். அட வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி, கொனிசு, நமி. இவங்க மூணு பேரும் ஏதோ மூட்டை எடுத்துக்கிட்டு புழுதி கிளப்ப சும்மா பிச்சுக்கிட்டு வருவாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்ன ஒண்ணு ஐசாக்கு ரொம்ப சந்தோஷம். கொனிசெல்லாம் தேம்பி அழுவா. உடனே சஞ்சி ஐயோ எனக்காண்டி அழுகிறியா, என்னால தாங்க முடியேன்னு அப்படியே சுத்துன்னு சுத்திட்டு கிடப்பான். உசோ பார்த்துட்டு கொனிஸ் ஒண்ணு உனக்காண்டி எல்லாம் அழுத மாதிரி ஒண்ணு தெரியலையே, எதுக்கு இப்படி தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவான். ஆக்சுவலா லூஃபி ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்தால அது வேற ஒண்ணும் இல்ல, சாப்பாடு தான். இந்த பிரீஸ்ட் பையல எல்லாம் இருந்தானுங்கல்ல, அவனுக்கு ஃபுட் ஸ்டோரேஜ்ல இதெல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. காட்டு வழியா வரும்போது நம்மால காட்டுத்தனமா அள்ளிட்டு வந்துட்டான். அதுவும் வாய்க்குள்ள திணிச்சு வச்சுதான் தின்னுட்டு இருப்பான். ஒரே காமெடி தான். சரி இவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தியே எப்படா தப்பிச்சேன்னு கேட்டா பைய கம் பலூனை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டானாமா. இப்படி எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது கொனிஸ் கிட்ட அவங்க அப்பா எங்கன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான், அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தவ அப்படியே சோகமாயி மூஞ்செல்லாம் டல்லாயிரும். அந்த எண்ணூறு பண்ண அட்டாக்ல அவங்க அப்பா தான் செத்துட்டாரு. இதுல வேற இவளை காப்பாத்திட்டு அவர் செத்துருக்காரு. அதை யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்டையும் இந்த மேட்டர் சொல்லுவா. எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அவரு ரொம்ப நல்லவர். இப்படி எண்ணூறுவால செத்துட்டாருன்னு சொன்னவன அவங்களால நம்பவே முடியல. எப்படியோ அவன் தண்டரை வச்சு இப்படி ஒருத்தரையாச்சும் கொண்டு இருக்கானேன்னு பார்த்தா அந்த டைம் பின்னாடி இருந்து கொனிசுன்னு ஒரு சவுண்ட். எம்பிட்டு சோகமா இருக்க இந்த டைம்ல எந்த லூசு பைய கூப்பிடறான்னு திரும்பி பார்த்தா ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு கொனிசோட அப்பா பகையா வந்து நின்னுட்டு இருப்பாரு. அத்தனை பேரும் அட்ட டைம்ல திரும்பி யோ உன்னைய பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், நீ இன்னும் சாகலையான்னு கேட்பாங்க. அவன் சாரிப்பா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்பா. உடனே கொனிஸ்க்கு செம ஹாப்பி. ஓடி போய் கட்டி உடிச்சிட்டு டாடி உன் தாடியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எப்படி தப்பிச்ச, என்னாச்சு உனக்குன்னு கேட்டவொடனே அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். ஆக்சுவலா தண்டர் வந்து அடிச்ச உடனே இவன் சாகல, அப்படியே தெரிச்சு அடிச்சு ஒயிட் சீக்கு போயிட்டான். அதான் நம்மளுக்கு முதல்ல வந்தாங்கல்ல அந்த இடம் தான் ஒயிட் சி. இப்ப இவங்க இருக்கிறது ஒயிட் சி. லோவர் லெவலுக்கு போயிட்டானாமா. விழுந்த போர்ஸ்ல மயங்கி இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட கப்பல் கிளவுடோட எண்ட்ல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கத பார்த்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு எல்லாருமே சந்தோஷமா அந்த மில்கி ரோடு கிளவுட் வழியா மேல போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அது டேமேஜ் ஆயிருச்சு, அதை சரி பண்ணிட்டு மேல வந்தாங்களாமா. அப்படி அவங்க எல்லாம் மேல வரும்போது தான் இவன் அவங்க கூட தூத்திட்டு வந்திருக்கான். என்ன ஏஞ்சல் ஐலாண்டு மொத்தமா காலி ஆயிருச்சு, இதுக்கப்புறம் மேல அந்த மாதிரி ஒரு ஐலாண்டே இல்லங்கிறது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். பட் இருந்தாலுமே பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சேன்னு எல்லாருமே அப்பரியாடுக்கு வந்துட்டாங்க. என்னரும் இத்தனை பேர்த்த தண்டரை வச்சு அட்டாக் பண்ணி எவனுமே சாகல. அப்ப அவன் கொன்னுட்டான்னு சொன்னவங்க மட்டும் என்ன செத்தா போயிருப்பாங்க. அவனோட ஏரியால தான் அடைச்சு வச்சிருந்திருப்பான். டைனைட் போய் காப்பாத்திருப்பாரா? உடனே அத்தனை பேருமே அவரை கடவுள் தான் சொல்லுவாங்க. இனிமேட்டு அந்த பேருக்கு நான் தகுதியானவில்லை, என்னை அந்த பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. உங்க எல்லாத்தையுமே 6 வருஷமா
பாவம் அந்த எனரு கிண்டி கிழங்கு எடுத்திருக்கான். எதுக்கு அந்த கப்பல் செய்யறதுக்கு. அது வரைக்குமே இவனால எதுவும் பண்ண முடியலையே. அதை நினைச்சு அவ வெக்கப்பட்டா, வேதனைப்பட்டா, துக்கப்பட்டா, துயரப்பட்டா, எத்தனை பட்டாலும் திருந்த மாட்டான். இப்ப ஏஞ்சல் ஐலாண்டு மொத்தமா போச்சே, வீடுன்னு சொல்லிக்க எதுவுமே இல்லையேன்னு தார தாரையா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க மட்டுமா ஷாண்டியன்ஸுக்கும் அவங்க ஹிடன் வில்லேஜ் கம்ப்ளீட்டா காலி. இதெல்லாம் விட முக்கியம், இப்ப இவங்க போட்டாங்களே சண்டை, அந்த சண்டை முடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியலையே. அப்படி முடிஞ்சிருச்சான்னு கேட்டா ஸ்கை நைட்டாலேயே சொல்ல முடியல. அதே நேரம் இங்க ஷாண்டியன்ஸை காட்டுறாங்க. அவங்க கடவுளும் சரி, கடவுளோட ஆர்மியும் சரி, எல்லாருமே போயிட்டாங்க. இது நிஜம்தானாங்கிற மாதிரி யோசிப்பானுங்க. ஏன்னா 400 வருஷ பகை. இதை தெரிஞ்சுக்கணும்னா பல ஆண்டு காலம் பின்னோக்கி போகணும். அப்பேற்பட்ட பஞ்சாயத்து ஒரே நாள்ல முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருச்சு இல்ல. அதைத்தான் அவங்களால நம்பவே முடியல. அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. அத்தனை பேரும் லூஃபி கொண்டு வந்த சாப்பாட வயிறு பொட்டைக்க சாப்பிட்டுட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இனிமேட்டு ஏன்டா இங்க உட்காரணும், கிளம்பலாங்கிற மாதிரி நம்பி சொல்லுவா. என்ன நம்பி என்ன இப்படி பேசுற, உடனே கிளம்பணுமான்னு கேட்டா ஆமாம்பா, என்ன கப்பலுக்கு போனாதான் அங்க இருக்க பெட்ல நல்லா சொகுசா தூங்க முடியும். கரெக்ட் தானேம்பா. உடனே லூஃபி, டே உசோப்பு, அவ என்ன சொன்னான்னு கேட்டியாமா? கேட்டேன். அவ பார்த்ததுக்கு அப்புறமும் இப்படி பேசுறான்னா இவெல்லாம் பைரட் ஆகிறதுக்கு தகுதியே இல்ல, ஏன் மனுஷியாக்க கூட தகுதியே இல்லன்னு நக்கல் பண்ணுவான். என்னத்த பத்திரா பேசுறீங்கன்னு கேட்டா சொல்லவே மாட்டானுங்க. அந்த டைம் அப்படியே வானத்து மேல காட்டுறாங்க. எனருவோட கப்பல் பறந்துட்டு இருக்குது. எனரு பயிலும் அதுலதான் இருக்கான். அவன் இப்பவும் அடங்குற மாதிரி இல்ல. கடவுள் எங்க இருப்பாரோ, இப்ப நான் அங்க போறேன், என்னை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனா நீங்க எல்லாருமே என் குறுக்க வந்துட்டீங்க. ஆனா கண்டிப்பா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். என்னோட கனவை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இப்போதைக்கு இருட்டிலையும் பளிர்னு தெரியற ஒரு இடத்துக்கு போறேன். அந்த இடத்துக்கு முடிவே இல்ல, என்லெஸ் பர்த்னு சொல்லி அந்த லூசு பையன் 3க்கு போயிட்டு இருப்பான். இத முன்னாடியே செஞ்சிருந்தானா இவ்வளவு கலவரம் இல்லையே. மூட்டா பைய, சரி இனியும் பஞ்சாயத்து பண்ணாம போயிட்டான். அப்படியே கட் பண்ணி அந்த வைப்பர் பையில காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்தவன் டப்புன்னு கண திறந்து, நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், சட்டுன்னு சொல்லுங்கடாம்பா. சண்டோராக்குள்ள இருக்கடா வெண்ணன்னு சொல்லி ஸ்கை நைட்டு சொல்லுவாரு. எது ஸ்கைப்பியனானு பொசுக்குன்னு எந்திரிப்பானா. கொண்டு சொந்த அமைக்கி அவசரப்படாதே, உன் பாடி நிலைமை சரியில்லைம்பா. அந்த லூசு பையலுக்கு அப்பவும் பீதி. சாண்டியன்ஸோட ஊர் தலைவர்கிட்ட நம்மள என்ன ஸ்கைப்பியன்ஸ் புடிச்சிட்டானுங்களா, எல்லாம் சுத்தி வளர்ச்சிட்டானுங்களா, சட்டுன்னு சொல்லுங்க நான் சண்டை போடணும்பா. கையை தொங்கி போச்சு, கால் ஆடி போச்சு, இதுல சண்டை. அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயமும் இல்லாம பாரு. வைப்பர் மறுபடியும் ஆரம்பிச்சிருவான். அந்த கோல்டன் பெல்ல நம்ம தான் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் நம்ம கடமை. ஒன்னு அப்படியே திரும்பி லுக் விடுவாரா. அந்த டைமுங்கும் போது ட்ரம் சவுண்ட் கேட்கும். சாண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரம் சவுண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா பேட்டில் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். நான் இல்லாம எப்படின்னு எந்திரிப்பானா. அடே அடங்குடா, எதுக்கு தேவையில்லாம இப்படி ஹீரோ எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு எந்திரிக்கிற. பழைய விஷயம் எல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு இந்த ஸ்கை தான் நம்ம வீடு. அதனால இந்த லேண்ட் யாருக்கும் இல்ல, தரமாட்டோம், விட மாட்டோம், தடுப்போம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு எதுவும் வேண்டாம், எல்லாம் ஒன்னா இருக்கலாம் பாரு. ஆனா அவனால நம்பவே முடியல. ஏன்னா இவன் இருக்கிற இடத்துக்கு அந்த பக்கம் நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. சோ கண்டிப்பா சண்டை தான் போறாங்க, நம்மள ஏமாத்துறாங்கிற மாதிரியே கூடுவானா. சரி ஓகே, உனக்கு வேணும்னா நீ போய் செக் பண்ணி பாரு. ஒரு பஞ்சாயத்துல என்ன பண்றாங்க அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தவனுக்கு செம ஷாக்கு. என்னன்னா மொத்த ஸ்கைப்பியாவுமே அங்கதான் நின்று ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க. ஸ்கைப்பியன்ஸும் ஷாண்டியன்ஸும் ஒன்னா சேர்ந்து ஆடுறாங்க. இதுல முக்கியமான கொடுமை என்னன்னா அந்த நோலா பாம்பு தலையில ஏத்தி வச்சு ஆடிட்டு இருக்கு. ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு ஒரே கலகல கலகலன்னு என்ஜாய்மெண்ட் தான். இதுல சேஸ் அடிச்சு சரக்கு வேற. இந்த டான்ஸ் அப்ப அமேசான் கிளவிய கூட விடல. ஏன்னா பல வருஷம் பகையாச்சே. இவ்வளவு நாளா உராங்குட்டா மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சிருந்தாரே ஊர் தலைவர், அவரெல்லாம் பல்லு கண்டு விழுற அளவுக்கு சிரிப்பாரு. நெருப்ப கொளுத்தி விட்டு கேம்ப் ஃபயர்ல எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இத பார்த்த வைப்பருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பேசாம நம்மளும் இவங்க கூட ஜாலியா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாமான்னு பார்த்தாவே லுக்கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.